பாக்கியலட்சுமி பார்த்து அழுதுனே உட்காந்தனா டிவிலே பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கு? அதான் எங்க வீட்டு லட்சுமி சொல்லிட்டு போனது நான் கவனிக்கவே இல்லைம்மா. சரி சரி பரவாயில்லம்மா, நானே ரொம்ப பசியோடு இருக்கிறேன், நீ உனக்கு வேலை வைக்கக்கூடாதுன்னா மத்தியானம் என்ன செஞ்சேன், ஒரு காது குத்துற வீட்டில் பெட்டோட ஒரு சாப்பாடு போட்டாங்க, அதை கட்டோட நான் குக் பண்ணி மாட்டேன். இருந்தாலும் எனக்கு பசியா எடுத்துருக்குது. அதுக்காக என்ன செஞ்சேன், சாயந்தரம் அடுப்பணி போன பாரு, அங்கே 2 பானிபூரி இருந்துச்சு, அதை சாப்பிட்டேன். மேகி இருந்தது, அதையும் சாப்பிட்டேன். அப்புறம் எங்கள் பையன் என்ன பண்ணா, கொண்டாட்டிக்கு வரும்போதுக்கு தான் எதனா வாங்கி வந்தாதான் சண்டை இருக்காது. எதனா வாங்கி வரல, சின்ன சின்ன சண்டை வந்துட்டே இருக்கும். ஏன்னா லேட்டாக வந்தாலும் அர்ச்சனா சீட்டோட வா அப்படின்ற கொள்கையோட இருக்கிறவங்க அவங்க தினம் வந்து என்ன வாங்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு பார்த்து எங்கள் மருமோ எங்கேயோ போயிருக்காங்க, நான் போன எடுத்தேனா பொண்ணு என் பையனுக்கு டெய்லிங்க பானிபூரியோ இல்லை ஒரு ஏதாச்சும் போய் மாட்டி எடுத்து தின் பண்ண வாங்கி மாட்டேன்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் இவ்வளோதான் சாப்பிட்டு அது என்னவோ தெரியல, பசி எடுத்துட்டே இருக்குமா எனக்கு, என்னன்னு தெரியல. நீ என்ன செய்ய, எனக்கு போய் சீக்கிரமா, ஏன்னா இப்போ புருஷன் வந்துட்டான், உன் பிள்ளைங்களாம் வந்துட்டாங்க, நானும் ரொம்ப பசியாக இருக்கிறேன், நான் திட்டுறதுக்கு முன்ன நான் கோவப்படுறதுக்கு முன்ன நீ சீக்கிரம் போயிட்டு ஜிம்மில் செஞ்சு எடுத்துக்குவா, எத்தினிட்டு கேட்கறாரு. அதான் எத்தனை விஷயத்தை ஊற்றுட்டோம் உங்களுக்கு? புதுசாக கேட்குறேன், நான் வந்து அவன் 7-8 தான் சாப்பிட்றேன், 10-15 சாப்பிட்றேன், 7-8 தான் நான் சாப்பிட்றேன், அதோட செய்ய முடியாதுனால போய் செஞ்சு எடுக்கணுமா. 10 நிமிஷத்துல இட்லி ஊற்றிட்டு தண்ணி சீக்கிரம் சீக்கிரம் ஆமா, இப்படிதாம்மா பண்றாங்க. நம்ம வயசானவங்க ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா கொஞ்சம் இலக்கணமா ஆயிடுறாங்கம்மா. வயசானவங்கன்னா நம்ம ஒரு சமுதாயத்துக்கே ஒதுக்கப்பட்ட மாதிரி ஆயிடுறோமா, அப்படின்னா வீட்டுக்கு என்ன மாத்திரம் நம்மலாம். சரி சரி போட்ட பெட்டுமா வந்துட்டீங்களா? சரி நாங்கள் சாப்பிடுறோம். சரி எங்கே போயிருந்தீங்க? யோகா கிளாஸ்ல வந்து இன்னைக்கு ஐயா அவங்க தவம் எடுத்துட்டு சுமதி எடுத்து கொடுத்தாங்க. யோகா கிளாஸ் இருக்கீங்க, அது எந்த ஊரு, எந்த நாட்டில், எந்த இடத்துல இருக்குது? அது உங்களுக்கு தெரியாது, அந்த மாத்தூர்ல இருந்து வளர தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு ஏன் தெரியல? மாத்தூர் பெட்ரோல் பக்கம் இருக்குங்களா, அந்த நேர் ரோட்ல மசூதி பின்னாடி சார். ஓஹோ, அதுதான் இவ்வளோ லேட் ஆகுது நீ வரீங்க. சரி சரி, நீ நாளைக்கு போகும்போது என்னை கூப்பிட்டு அங்கே என்னதான் நடக்குதுன்னு பார்க்குறேன். நான் சரி ஜாலியாக போய் பார்த்து நானும் ஜாலியாக அனுபவிக்கணும். கொஞ்சம் நாளைக்கு போகும்போது கொஞ்சம் முன்னாடியே வேலை செஞ்சுட்டு போயிட்டு வரலாம். நான் 7-8 தான்ப்பா சாப்பிட்றேன், நீங்களும் தப்பா நினச்சிக்காதீங்க. 10-15 சாப்பிட்றேன்னா சரியா? யானை எப்போ நான் சாப்பிட்றேன், எங்க பாமா அடுக்க பாருமா, இது 7-8 ஒரு யானை தின்னுமாமா, அது பரவாயில்ல. சரி என்னன்னா சொல்லி போறோம், எனக்கு தேவை சாப்பாடு வந்துச்சு போதும். சரி மறுநாள் தான் போகிறோம், கிளாஸுக்கு போனோம். போகும்போது என்னை கூப்பிட்டு நான் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். சரி வாங்க போகலாம். சரி வாங்க. 1 மணி நேரம் தான் கிளாஸு. பாக்கி லிஸ்ட் எல்லாம் தூக்கி போட்டு கட்டி சீரியெல்லாம் தூக்கி போட்டு கட்டி வச்சுட்டு யோகா கிளாஸ்க்கு வாங்க போயிட்டு வரலாம். சரி அது எல்லா வயசும் சொல்லி தராங்களா? எல்லா வயசுலையும் சொல்லி தராங்க. நான் வயசுக்கு பேசவே கிடையாது. எந்த வயசுன்னு சொல்லி தராங்க? 8 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும், அதுக்கு மேலே கூட கற்றுக்கலாம். இன்னும் காலம் இருக்குமா, நானும் இன்னும் கற்றுக்கலாம். நீங்களும் 120 வருஷம் உயிரோட இருப்பீங்க. வாங்க, நான் இன்னும் அதிகமாக உங்களுக்கு ஆசைப்படுறேன். நான் அந்த மாதிரி மருமகள்லாம் எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களெல்லாம் நான் என்ன மாதிரி அவங்க பார்க்கணும்லாப்பா. அதனால நான் இன்னும் நிறைய வயசுக்கு ஆசைப்படுறேன். நானும் கிளாஸ் வரேன், பாருறேன். சரிம்மா பக்கால போயிட்டு வரணுமா? சரிம்மா என்ன செய்யற, அம்மா வீட்டில் வந்துடலாம், சாப்பாடு டிஃபன்லாம் செய்யணும், போய் செஞ்சு எடுத்துட்டு வா, நம்ம எல்லாருமே உட்காந்து ஒன்றா சாப்பிடலாமா? எத்தனை இட்லி எதை ஊற்றுட்டோம்? ஆமா நான் 2 தடவை இட்லாம் சாப்பிட்டுங்க, அந்த 2டே போகுமா? இல்லை இவ்வளோ நாளாக 7 இட்லி 8 இட்லி சாப்பிடுவீங்க, மத்தியானம் சாப்பிடுவீங்க, பிள்ளைங்க சொல்லிட்டு அந்த 2 இட்லி சாப்பிட்றீங்க. ஆச்சரியமா இருக்கு. கிளாஸ் இட்டு போனலம்மா, அந்த கிளாஸ் இட்டு போனது எனக்கு சாப்பாடு வெயிட்டு பேச்சு எல்லாம் குறைஞ்சிச்சுமா. அதனால அந்த உண்மையை முடியலாமா, இனிமேல் நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன், அதிகமாக எதுவும் பேச மாட்டேன். அதனால நம்ம அளவோட சாப்பிட்டுட்டே இருந்தால் போக மாட்டேன். சரி நம்ம சாப்பிட்றோம், பசங்களாம் சாப்பிட்றாங்க, பசங்க பாட்டு போயிட்டாங்கன்னா சரி அந்த வேலைக்கு போயிட்டான், நம்ம அவங்க கூட கொஞ்சம் பேசணும். சரிங்க ஏன்பாடே சங்கரே மனைவியே எனக்கு டிஃபன்லாம் எடுத்து வச்சுட்டா, நீ அவளை ஒழுங்கா
பார்த்துப்பா அவளும் எவ்வளோ வேலை செய்யறப்பா. காலையில் எழுந்ததுலேருந்து தெரு தண்டலிருந்து கோலம் போட்டுருந்து குழந்தை பார்த்துலேருந்து குஷிகள் கவனித்துலேருந்து எங்களை மாதிரி வெளியில கவனித்துலேருந்து வீட்டு வேலையிலேருந்து எல்லாத்தையும் அவள் தான் செய்யறாப்பா. அவன் இல்லைன்னா நம்ம வீட்டு வந்து ஒரு துளி கூட அசையாது. அதனால நீ அவளை கண்கொழியா பார்த்துக்கோ. ஒரே முக்கியமான செய்தி, தாயும் தேவை. ஆனா தாய்க்கு மிஞ்சி தாகமும் தேவை. ஏன்னா தாய் பார்க்காத இடத்துல தாகம் பார்ப்பா. ஒரு புண்ணு வந்தா தாய் பார்க்காத இடத்துல தாகம் தான் பார்த்து வைத்தியம் பண்ணுவா. அதனால தாரத்தை பத்திரமா அவளை பத்திரம் பார்த்துருவாங்க. அம்மா லட்சுமி, உன்ன மாதிரி